ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பேசிக்கா பெர்னோலிஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸை எப்படி சார்ட் அவுட் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்டா இந்த பெர்னோலிஸ் ஃபார்முலாவுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாம். சேம் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் பார்த்த மாதிரி எக்ஸுங்கிற ஒரு டேர்ம் இ பவர் எக்ஸுங்கிற இன்னொரு டேர்ம் அதை நம்ம இன்டெகிரேட் பண்ண வேண்டி வந்துருச்சுன்னா அதுக்கான ரிசல்ட் எப்படி இருந்தது? இப்போ கிவன் கொஸ்டின் நான் ஐ அப்படின்னு சொல்லி ஜெனரேட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா நீ ஃபர்ஸ்டா இங்க இருக்கிற ரெண்டு டேர்மும் கவனிக்கணும். ஒன்னு அல்ஜிப்ராயிக் டேர்ம், இன்னொன்னு எக்ஸ்போனென்ஷியல் டேர்ம். சி, இந்த பெர்னோலி ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு 3 கண்டிஷனை ஃபாலோ பண்ண போறோம். கண்டிஷன் நம்பர் 1னா ஃபர்ஸ்டா இங்க இருக்கிற ரெண்டு டேர்மும் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற ரிலேஷன்ல வந்திருக்கணும். இப்போ எக்ஸ் இன்டு இ பவர் எக்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. செகண்ட் கண்டிஷனா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இல்லை இந்த செகண்ட் டேர்ம் இது ரெண்டுல ஏதாவது ஒரு டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா அந்த ப்ராசஸ் ஃபைனலா நமக்கு 0 வரணும். இப்போ இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் எக்ஸ், மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் எக்ஸ், மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் எக்ஸ், மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் எக்ஸ். இ பவர் எக்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1னா மறுபடியும் அந்த 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அப்போ அந்த ரெண்டு டேர்ம்ல ஏதாவது ஒரு டேர்மா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் டைம்ல 0வா ஆயிடணும். இந்த ரெண்டு இது செகண்ட் கண்டிஷன். அண்ட் த தேர்ட் கண்டிஷனா ஒரு டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிடணும். ஓகே. அண்ட் அனதர் டேர்மை இன்டிகிரேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி நமக்கு இருக்கணும். இந்த ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா, ரெண்டுமே மல்டிபிளிகேஷன்ல வந்திருக்கணும் அப்படிங்கிறது கண்டிஷன் நம்பர் 1. ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பேசிக் நம்பர் 2 பெர்னோலி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எப்படி இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் அப்ளை பண்ண போறோம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் நம்பர் ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், பேசிக் நம்பர் 2 பெர்னோலி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸை எப்படி சார்ட் அவுட் பண்ண போறோம் அப்படிங்கிறத படிக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்டா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. இப்போ எக்ஸாம்பிள்ல ஒரு கொஸ்டினா x into e power x dx, xங்கிற ஒரு டேர்ம் e power x இன்னொரு டேர்ம், அதை நம்ம இன்டகிரேட் பண்ண வேண்டி வந்ததுன்னா இன்டகரல் x into e power x dx அதோடைய ஃபைனல் ரிசல்ட்டை எப்படி எழுத போறோம் அப்படிங்கிறது கொஸ்டின். அப்போ இந்த பெர்னோலிஸ் ஃபார்முலா பேசிக் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸை விட ரொம்ப ஈஸியான மெத்தட். ஓகே, இந்த எக்ஸசைஸ் சால்வ் பண்ணும்போது நம்ம மோஸ்ட்லி இந்த பெர்னோலி ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்போ இந்த பெர்னோலி ஃபார்முலாவை இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ்ல அப்ளை பண்றதுக்கு நமக்கு மொத்தம் 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷனா கொடுத்திருக்கிற ரெண்டு டேர்முக்குமே நடுவுல மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற ரிலேஷன் இருக்கணும். கொடுத்திருக்கிற ரெண்டு டேர்முக்கு நடுவுல மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற ரிலேஷன் இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷனா இந்த ரெண்டு டேர்ம்ல ஏதாவது ஒரு டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் டிஃபரன்சியேஷன் ப்ராசஸ்ல ஒரு டேர்ம் ஏதாவது ஒரு டேர்ம் 0வை ரீச் பண்ணிடணும். இங்க எக்ஸ்னு ஒரு டேர்ம் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா அந்த எக்ஸுங்கிற டேர்ம் 0 வரைக்கும் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே இருக்க போறேன். ஆனா ஒரு பர்டிகுலர் டைம்ல அது 0 ஆயிடணும். இந்த தேர்ட் கண்டிஷனா ஒரு டேர்ம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம்னா அந்த ரிமைனிங் டேர்மை இன்டகிரேட் பண்ண முடியணும். நம்மளால இன்டகிரேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கணும். இன்டகிரேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இல்லாம போயிடுச்சு அப்படின்னா இந்த 3 கண்டிஷன்ல ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலைனாலும் நம்ம இந்த பெர்னோலிஸ் ஃபார்முலாவுக்கு பதிலாக டைரக்டா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ரோச் பண்ண போறோம். ஓகே, சரி மறுபடியும் சொல்றேன். இந்த ரெண்டு டேர்மும் டிஃபரன்ஸ் டேர்ம் தான். அதை இன்டகிரேட் பண்ண வேண்டியதா இருந்ததுன்னா 3 கண்டிஷனா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அது ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற ரிலேஷன்ல இருக்கணும். செகண்ட் கண்டிஷனா ஏதாவது ஒரு டேர்ம் டிஃபரன்சியேஷன் ப்ராசஸ்ல 0 ஆயிடணும். தேர்ட் கண்டிஷனா அந்த டிஃபரன்சியேஷன் பண்ண அந்த டேர்மை தவிர இருக்கிற அந்த ரிமைனிங் டேர்மை இன்டகிரேட் பண்ண முடிய மாதிரி இருக்கணும். கண்டிப்பா இன்டகிரேட் ஆகணும். இந்த 3 கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நம்ம இந்த பெர்னோலி ஃபார்முலாவுக்கு பதிலாக இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்ங்கிற ப்ரீவியஸ் மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, சரி இந்த சம் சால்வ் பண்ற கவனி. இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு டேர்ம் எக்ஸ்ன்னு இருக்கு, செகண்ட் ஒரு டேர்ம் இ பவர் எக்ஸ்ன்னு இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு டேர்மை இன்டகிரேட் பண்ண போறேன், ஒரு டேர்மை இன்டகிரேட் பண்ண போறேன், இன்னொரு டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ண எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா அதோட ரிசல்ட் 1, அந்த 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா அதோடைய ரிசல்ட் 0. அப்போ ஏதாவது ஒரு டேர்மை நம்ம சூஸ் பண்றோம், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல 0 ரீச் பண்ணிடணும். அப்போ இந்த எக்ஸ் ரீச் ஆயிடுது. ஒரு டேர்ம் 0 ரீச் ஆயிடுச்சு. இன்னொரு டேர்மை இன்டகிரேட் பண்ண முடியற மாதிரி இருக்கணும். டெஃபினெட்லி இன்டகிரேட் ஆகணும். இ பவர் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணா இ பவர் எக்ஸ் தான்.
அந்த இ பவர் எக்ஸ் இன்டிகிரேட் பண்ணா அதோடைய ரிசல்ட்டும் இ பவர் எக்ஸ் தான். ஓகே ரைட். இப்போ 0 வந்துருச்சுன்னா அதோட அந்த ப்ராசஸை நிறுத்திடலாம். நிறுத்திட்டு அதுக்கான ரிசல்ட் எழுதும்போது ஃபர்ஸ்டா பிளஸ்ஸா, செகண்ட் டேர்ம் மைனஸா, தேர்ட் டேர்ம் பிளஸ் அப்படின்னு எழுதணும். ஓகே, நெக்ஸ்டா அதுக்கு டைரக்டா சொல்யூஷன் எழுதலாம். therefore I is equal to, இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுன்னா இதுதான் பெர்னௌலி மெத்தடா. இந்த பெர்னௌலி மெத்தட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா 0 வந்தா கம்ப்ளீட் ஆயிடும். கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா டைரக்டா ரிசல்ட் எழுதிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் அதுக்கு கீழே இருக்கிற டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் டேர்மையும் அதுக்கு கீழே இருக்கிற டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ப்ரீவியஸ் டேர்முக்கு கீழே எதுவுமே கிடையாது, இந்த டேர்முக்கு கீழே எதுவுமே கிடையாது, அதனால இதை எலிமினேட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மையும் எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ என்ன ரிசல்ட்டா, எக்ஸ் இன்டு இ பவர் எக்ஸா, சி பிளஸ் தான், பிளஸ் இன்டூ எக்ஸ் இன்டு இ பவர் எக்ஸ் வந்து எக்ஸ் இ பவர் எக்ஸ் தான். இங்கே மைனஸ் இருக்கா, மைனஸ் 1 இன்டு இ பவர் எக்ஸை 1 இன்டு இ பவர் எக்ஸ்ன்னு எழுதிடலாம். ஓகே, பிளஸ் சி. இப்போ ஃபைனல் ஆன்சர் I is equal to x e power x minus 1 into e power x is e power x plus c. இதுதான் அதோடைய ஃபைனல் ஆன்சர். இது பெர்னௌலிஸ் ஃபார்முலா மெத்தடா, இது ப்ரீவியஸா ஜெனரல் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ரொம்ப ஈஸியான மெத்தடா. ஓகே, இந்த பெர்னௌலி ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா நமக்கு 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். பேசிக்கை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, தென் வில் கண்டினியூ த சம்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.